வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு தகவல் தான். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருமே நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு சில சின்ன ஃபால்ட் வரும். அது நம்மளால தான் வரும். அந்த ஃபால்ட் எல்லாம் எப்படி நம்மளே அட்டன் பண்ணலாம், வராம எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் சும்மா சின்ன விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு சார்ஜ் ஏறல, மைக்கு சரியாக கேட்கல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடையில் கொண்டு போய் கொடுப்போம். அவங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ 400 300 அப்படின்னு அந்த மாதிரி நம்ம காசு செலவாயிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி வராமல் தடுக்கிறது, இல்லை வந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் எப்படி சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, சர்வீஸே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. பட் ஆனால் சின்ன வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், என்கிட்ட உள்ள பழைய ஃபோனை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது K20 Pro என்னோட பழைய ஃபோன் இது. ஸோ இதை பாருங்கள், எப்போவுமே இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கும்போது கவரை எடுத்து வீக்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனுக்குள்ளே போகும். ஸோ ஃபோனுக்குள்ளே போனது அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட்டு அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது மழை நாளில் இது ஒரு ஃபங்கஸ் மாதிரி கூட உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணோன்னா இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டிப்ஸ் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள முக்கியமாக இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கரெல்லாம் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒழுங்காக காதில் விடாது, எதிர்த்தப்பில் பேசுகிறவங்க. ஸோ உடனே தூக்கிட்டு நம்ம மொபைல் ஷாப்புக்கு போவோம், போயிட்டு அது என்னென்னு பாருங்கமோ அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ப்ரஷ் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப முக்கியம். ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்ததுன்னா சமயத்தில் உள்ளே போய் ஸ்பீக்கர் ஏதாவது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் சாஃப்டான ப்ரஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மேலே இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிங்கனால உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரு ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு. ஸோ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் உங்களுக்கு நல்லா காதில் விடும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டு வாயெல்லாம் ஊதிடக்கூடாது. அப்படி ஊதுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கர் ஹோல்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு போர்டில் போய் உட்காந்து அதை அடுத்தடுத்த பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போதுமே ஃபோனை க்ளீன் பண்ணிவிட்டு ஊதாதீங்க. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி நீடில் இருக்கும் உங்கள் வீட்டில், பழைய நீடில், இல்லை புதுசு கூட ஒன்று வாங்கிங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஊசி தான். ஸோ அந்த ஊசி ஊசியோட நீடில் வச்சு சக் பண்ணுங்க. இல்லை சக்ஷன் மிஷின் இருந்தால் ஓகே, இல்லைன்னா இது மாதிரி சக் பண்ணுங்க. சக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதில் உள்ள டஸ்ட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா சக் ஆகும் இது. ஏன்னா இந்த ரப்பர் உள்ளேருந்து வேக்யூம் மாதிரி இழுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீக்கர் க்ளீன் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறது, உங்கள் மொபைல் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இப்படி க்ளீன் பண்ணுவோம். ஸோ இப்படி க்ளீன் பண்ணுனா இதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும், இல்லை அந்த மார்க்கெல்லாம் போயிடுமா அப்படின்னா டவுட்டு, போகாது. அதை விட மெயின் இதில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் போகுமா அப்படின்னா, அப்போ யாராவது பேஸ்ட்டு கொடுப்பாங்க, நம்ம அப்படியே தொடச்சிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்டீரியாஸ்லாம் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு கண்ணாடி இருக்கும். கண்ணாடி இருக்குது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா மொபைலும் க்ளீன் ஆகும், அந்த மாதிரி அதில் உள்ள பாக்டீரியாஸும் க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு முக்கியமாக இது க்ளீன் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கிளாத்து கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி க்ளீனாக இருக்கும் மொபைல். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஆகிறதுல பிரச்சனை வரும். சார்ஜ் ஆகிறது நம்ம பின்ன சொல்லுவோம், சார்ஜ் ஆகாது. ஸோ உடனே நம்ம மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போவோம், அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்மள்கிட்ட சார்ஜஸ் வாங்கிப்பாங்க, சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதாக நீங்களே பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணினது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த குச்சி எடுத்துங்க. வேகமாக குத்திடக்கூடாது, அந்த குச்சி எடுத்துங்க. அந்த குச்சி எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் ஃபோனை நான் இந்த க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன்.
க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக அது பாருங்க டஸ்ட் மாதிரி தெரியுதா? ஸோ இது இது இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துலேயுமே உள்ளே படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி படிஞ்சிருக்கும் போது இதை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சார்ஜிங் பிரச்சனை வந்து ஒரு 50 to 75% இதுலேயே நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதை விட்டுட்டு அதுக்கடுத்து ஏதாவது உள்ள பின்னுக்கிட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, நீங்கள் போய் கடையில் போய் கொடுத்து பண்ணலாம். பட் இது மாதிரி வந்து டஸ்ட் இருக்கிறத நம்மளே க்ளீன் பண்ணி பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி அதுலேயும் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஊசியிலே நீடில் இருக்கும். ஸோ அந்த நீடில் வச்சு நீங்கள் குத்திடக்கூடாது. பொறுமையாக அப்படியே க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட் வரும் அதில். ஸோ இப்படி க்ளீன் பண்ணுவதால நம்மளோட சார்ஜர் பிரச்சனை சரியாயிடும். க்ளீன் பண்ணிவிட்டு அது மாதிரி இந்த பொருளையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாயால் ஊதிடாதீங்க. அதே திரும்ப வந்து அந்த நீடில் எடுத்துங்க. இப்போ நான் 2 கையாலையும் இப்படி பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வாட்டம் இல்லை. கீழே அந்த ஃபோனை நிற்க வச்சு பிடிச்சிக்கிட்டு இதை நீங்கள் இப்படி இதில் வச்சுட்டு இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் பெரிய ஏதாவது டஸ்ட்டு இல்லை சின்ன டஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இதில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா பயனுள்ள தகவலை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ. பாய்.